பிரதமரின் பதவிக்காலத்தை அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் அல்லது 2 தவணைகளாக கட்டுப்படுத்த கூட்டாட்சி அரசியலமைப்பை திருத்துவதற்கான டிஏபி கட்சியின் அழைப்புக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆதரவு தெரிவித்துள்ளார். தமது கட்சியான PKRம் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியும் இத்தகைய திட்டத்தை ஆதரிப்பதாக கூறிய அன்வார், ஆனால் இந்த விஷயத்தில் மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த திட்டத்துடன் தாம் உடன்படுவதாகவும், ஆனால் ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கு அனைத்து கட்சிகளிடமிருந்தும் பேச்சுவார்த்தை நடத்தி ஆதரவை பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். கவலைப்படாதீர்கள், நானாக இருந்தால் நான் 10 ஆண்டுகள் கூட நீடிக்க மாட்டேன், 2 ஆண்டுகள் மட்டுமே ஆகிறது, நான் ஏற்கனவே சோர்வடைந்து விட்டேன் என்று PKR தலைவருமான அன்வார் இன்று டிஏபி கட்சியின் 18வது தேசிய மாநாட்டில் தனது உரையின் போது நகைச்சுவையாக கூறினார். தேவையான வாக்குகளை பெறாமல் அத்தகைய திருத்தத்தை அவசரப்படுத்துவதையும் அவர் எச்சரித்தார். போதுமான ஆதரவு இல்லாமல் ஒரு மசோதாவை தாக்கல் செய்வது பயனற்றது என்று அவர் கூறினார். பிரதமர் பதவிக்கு 2 தவணை மட்டுமே ஆன பதவிக்கால வரம்பை அமல்படுத்துவதை உள்ளடக்கிய கூட்டாட்சி அரசியலமைப்பை அரசாங்கம் திருத்த வேண்டும் என்று கட்சி விரும்புவதாக முன்னதாக டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோப் தனது உரையில் கூறினார். காணாமல் போனதாக நம்பப்பட்ட 42 வயது உள்ளூர் ஆடவர் நேற்று அதிகாலை தனது மோட்டார் சைக்கிளுடன் கால்வாயில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். கடந்த மார்ச் 10ஆம் தேதி காணாமல் போனதாக அறியப்பட்ட 42 வயது ஆடவரின் சடலம் அது என காவல்துறையினர் உறுதிப்படுத்தினர். அதிகாலை 1:25 மணிக்கு கம்பாரில் இருந்து தாப்பா செல்லும் சாலையின் அருகில் உள்ள கால்வாயில் அவரின் மோட்டார் சைக்கிளுடன் அவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாகவும், விபத்தின் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று அறியப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராக்கில் உள்ள ஒரு வீட்டில் அமர்ந்த நிலையில் உயிரிழந்த முதியவரின் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு சிம்பாங் புலாயில் உள்ள ஸ்ரீ தாசே பட்டானி குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து 70 வயது முதியவரின் சடலம் மீட்கப்பட்டதாக பேரா மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபாரோஜி நோர் அமார் தெரிவித்தார். இரவு 9:22 மணிக்கு சம்பந்தப்பட்ட வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் தகவல் அளித்ததாகவும், வீட்டின் கண்ணாடிகளை உடைத்து முதியவரின் சடலத்தை மீட்டதாகவும் சபாரோஜி தெரிவித்தார். வீட்டின் வரவேற்பு அறையில் இருந்த அழுகிய நிலையில் அவரின் உடல் மீட்கப்பட்டதாகவும், பிரேத பரிசோதனைக்காக சிம்பாங் பூலாய் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டவிரோதமாக கடத்தல் பட்டாசுகளை பதுக்கி வைத்திருந்த உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்டார். தும்பாட் சாலையின் எல்லைப் பகுதியில் சந்தேகத்திற்குரிய லாரியை சோதனையிட்ட போது உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்டதாக PGA எல்லை பாதுகாப்பு சிறப்பு படையின் இயக்குனர் டத்தோ நிக் ரோஸ் அசாம் நிக் தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட பட்டாசுகளின் மதிப்பு 14 லட்சம் வெள்ளி என கணக்கிடப்பட்டுள்ளது. நேற்று மாலை 6:45 மணியளவில் தும்பாட் கம்போங் குனோஹான் சாலையில் சந்தேகத்திற்குரிய லாரியில் இருந்து பட்டாசு பெட்டிகளை பறிமுதல் செய்ததாகவும், சம்பந்தப்பட்ட பட்டாசுகளுக்கு முறையான ஆவணங்களையும் உரிமங்களையும் லாரி ஓட்டுநர் கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட 31 வயது லாரி ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட பட்டாசுகளை அண்டை நாட்டிலிருந்து மலேசியாவிற்கு சட்டவிரோதமாக வரி செலுத்தாமல் கொண்டு வந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நேற்று பத்து பகாட் யோங் பெங் அருகே வடக்கு நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு விரைவு சாலையில் கிலோமீட்டர் 128.3 நிகழ்ந்த விபத்தில் ஒரு ஆணும் அவரது மனைவியும் உயிரிழந்தனர். அவர்களது கார் SUV ரக வாகனத்துடன் மோதியதில் அவர்கள் உயிரிழந்தனர். காலை 6:30 மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் 24 வயது ஷாருல் நிசாம் அலி, 23 வயது நோர் சுகாடா கத்திகா ரசாக் ஆகியோர் தலையில் பலத்த காயங்களால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக பத்து பகாட் மாவட்ட காவல்துறை தலைவர் ஷாருல் அனுவார் முஷாடாட் அப்துல்லா சானி தெரிவித்தார். கார் கட்டுப்பாட்டை இழந்து உலோக கம்பியில் மோதி சாலையின் குறுக்கே நிற்கும் முன் சுழன்றதால் விபத்து ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது என்று இன்று ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்தார். சரியான நேரத்தில் தம்பதியினரின் காரை தவிர்க்க முடியாமல் SUV ரக வாகனம் அவர்களின் வாகனத்தில் மோதியது என்று அவர் கூறினார்.
போத்தாத்திங்கியில் வசிக்கும் தம்பதியினர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக ஷாருல் அனுவார் கூறினார். மார்பில் காயம் அடைந்த 50 வயது SUV ரக ஓட்டுநர் சிகிச்சைக்காக மூவாரில் உள்ள சுல்தானா பாத்திமா சிறப்பு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக அவர் தெரிவித்தார். DAP கட்சி அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் போது எந்த தரப்பினருக்கும் ஆமாம் சாமி போடும் கட்சியாக இருக்காது என்று லிம் குவான் யங் தெரிவித்துள்ளார். கட்சியின் விசுவாசம் அதன் வாக்காளர்களிடமும் தேசத்திடமும் உள்ளது என்று அவர் கூறினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு கட்சியின் தொடர்ச்சியான விசுவாசத்தையும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். அன்வார் பிரதமராவதற்கு உதவுவதில் தங்களின் பங்கும் உண்டு என்பதில் தாங்கள் பெருமைப்படுவதாகவும் தொடர்ந்து அவரை ஆதரிப்போம் என்றும் இன்று DAP கட்சியின் 18வது தேசிய மாநாட்டில் லிம் இதனை தெரிவித்தார். இருப்பினும் DAP அரசாங்கத்தில் ஆமாம் சாமி போடும் கட்சி அல்ல என்பதை தாம் வலியுறுத்த விரும்புவதாகவும் அவர் கூறினார். DAP வாக்காளர்களுக்கும் மலேசிய மக்களுக்கு மட்டுமே ஆமாம் சாமியாக இருப்போம் என்று அவர் தெரிவித்தார். பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி உருவானதிலிருந்து DAP மற்றும் அன்வாரின் கட்சியான PKR கட்சிகள் அரசியல் பங்காளிகளாக இருந்து வருகின்றன. 2022 பொது தேர்தலுக்கு பிறகு தொங்கு நாடாளுமன்றம் உருவானதை தொடர்ந்து DAP இப்போது அன்வார் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மலேசிய குடிமக்கள் அல்லாத குழந்தைகளை மலேசிய குடிமக்களாக பதிவு செய்ததில் வழங்கப்பட்ட ஒவ்வொரு பிறப்பு சான்றிதழுக்கும் அரசு ஊழியர் ஒருவர் 10,000 வெள்ளி முதல் 15,000 வெள்ளி வரை லஞ்சம் பெற்றதாக சந்தேகிக்கப்படுகிறது. தாமதமாக பிறப்பு பதிவுகளில் ஈடுபட்ட ஒரு கும்பலை இலக்காக கொண்ட ஒரு நடவடிக்கையான ஓப்ஸ் அவுட்லேண்டர் நடவடிக்கையின் வாயிலாக அந்நபர் கைது செய்யப்பட்டதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. தாமதமாக பிறப்பு பதிவு விண்ணப்பங்களை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர் உதவியதாக நம்பப்படுகிறது. குறிப்பாக பிரசவத்திற்கு பிறகு 60 நாட்களுக்கு மேல் பிறப்புகள் பதிவு செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்நிலையில் இதுவரை மொத்தம் 1 லட்சம் வெள்ளி கணக்கில் உள்ள 11 வங்கி கணக்குகளை MACC முடக்கியுள்ளது. மேலும் அக்கும்பல் மீதான தற்போதைய விசாரணையுடன் தொடர்புடைய 30 ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளது. அறுவை சிகிச்சையின் போது கைது செய்யப்பட்ட ஒரு மருத்துவர் பிறப்பு பதிவு ஆவணங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு வகித்ததாகவும் ஆதாரங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. விசாரணை இன்னும் நடந்து வருவதாகவும் புதிய கைதுகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 11ஆம் தேதி மலேசிய குடிமக்கள் அல்லாத பிறப்புகளை தவறான ஆதார ஆவணங்களை பயன்படுத்தி மலேசியர்களாக மோசடியாக பதிவு செய்த வழக்கில் சந்தேகத்தின் பேரில் டத்தோஸ்ரீ பட்டம் பெற்ற மருத்துவர் உட்பட 16 பேரை MACC கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.